சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, எப்போது விடியும், எப்போது எனக்கு நல்ல காலம் வரும்னு ரொம்ப நாளாக அழுது கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு காத்திருந்த உனக்காகவே இந்த நாளை வெற்றி விடியலான நாளாக மாற்ற வந்திருக்கேன். இத்தனை நாளாக நீ அழுததும் கவலைப்பட்டதும் எல்லாமே போதும்னு தான் இன்றோடே உனக்கு ஒரு கஷ்ட காலத்துக்கெல்லாம் முடிவு கட்ட போகிறேன். நான் சொல்கிறத நீ முழுசாக கேட்டு முடிக்கிற வரைக்கும் நான் உன் கண்களில் பட்டுக்கிட்டும் உனக்காக காத்துக்கிட்டுமே தான் இருப்பேன். முதல்ல இந்த சாயப்பா சொல்வதை நம்பிக்கையோடு முழுவதுமாக கேட்டு முடியேன் செல்லமே. நீ எப்போதும் யாரிடமும் போய் கெஞ்சும்படியோ, யாரிடமும் கையேந்தி உதவி கேட்டு நிற்கும்படியோ, தலை தாழ்ந்து குனிந்து நிற்கும்படியோ நான் விட்டுட மாட்டேன். ஏன்னா நீ என் மனசுக்கு பிடிச்ச பிரியமான பிள்ளை. ஒரு தகப்பன் தன் பிள்ளை கஷ்டப்படும்படியோ, அடுத்தவங்க கிட்ட போய் உதவி கேட்டு கெஞ்சும்படியோ விட்டுட்டு நிம்மதியாக உட்காந்துருக்க முடியுமா என்ன? அதனால தான் முதல்ல உனக்கானதை சிறப்பாக செஞ்சு கொடுத்து உன் வாழ்க்கையை உயர்த்தி உன்னை நல்லபடியாக வாழ வைக்கணுன்ற சிந்தனையோட இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன். இந்த நாள் நிச்சயம் உனக்கான நல்ல நாளாகவே இருக்கும். இத்தனை நாள் தடைப்பட்டதும் இத்தனை நாள் நடக்காம போனதும் கூட இப்போது நல்ல விதமாக நடக்க தான் போகுது. வாழ்க்கையின் அழகு என்பது நீ எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கன்றதை மட்டும் பொறுத்தது கிடையாது. உன்னை சுற்றி இருக்கிற மற்றவங்களை நீ எந்த அளவு மகிழ்ச்சியாக வச்சுக்கிற என்பதையும் பொறுத்து தானே ஒரு மனிதன் வாழும் வாழ்க்கைக்கு அர்த்தம் உண்டாகும். நீ எப்போதும் எல்லாரையும் சந்தோஷமாக தான் வச்சுக்கிற, உன்னால் முடிஞ்ச நல்லதை செய்கிற. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க உன்னை போல அப்படி நல்லது நினைக்கிறவங்களா இல்லாத காரணத்தாலேயே பல பேரின் மூலமாக உனக்கு பல பிரச்சனைகள் வர்றதை என்னால் உணர முடியுது. நீ வாழ்க்கையில் யாரை சந்திக்கணும், யார் உன் கூடலாம் பழகுறாங்கன்றத நீ தீர்மானிக்க முடியாது, காலம்தானே தீர்மானிக்கிறது. நீ சந்திக்கக்கூடிய மனிதர்கள் 1000 பேராக இருந்தாலும், நீ பேசக்கூடிய மனிதர்கள் பல பேராக இருந்தாலும், உன் வாழ்க்கையில் அவங்கள நீ எந்த இடத்துல வச்சுக்கணும், நீ யார் கூட துணையாக ரொம்ப நெருக்கமாக பழகணும், யார் உன் மேலே நம்பிக்கை வைக்கணும், நீ யார் மேலே நம்பிக்கை வைக்கணுங்கிறத உன்னுடைய இதயம் தானே தீர்மானிக்கிறது. எப்போதும் உன் வாழ்க்கையில் உன் கூட யார் இருக்கணுன்றத நீ சரியாக புரிந்து கூட வச்சுக்கோ. கெட்டவங்களையும் தவறானவர்களையும் உன் கூட வச்சுக்கிட்டு நீ வாழ்க்கையில் கஷ்டப்படக்கூடாதுன்றதுல தெளிவாக இருந்து விடு என் செல்லமே. இந்த சாயப்பா சாத்தியமற்றதை சாத்தியமாக்கவும், சாத்தியமற்றதாக விசைக்கும் விஷயங்களையெல்லாம் சத்தியமாக நடத்தி கொடுப்பதிலும் அற்புதங்களை செய்யக்கூடிய வல்லவன் என்பது உனக்கு தெரியும் தானே. இதோ இப்போதே உன் வாழ்க்கைக்கு தேவையான மாற்றங்களை கொண்டு வரப்போகிறேன். இனி எல்லாமே உன் விருப்பப்படி நடக்கும்படி நான் செய்வேன். இத்தனை நாள் உன் வாழ்வில் நடந்தது எல்லாவற்றையும் ஒரு காரணத்தோடு தான் நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன்றதை புரிஞ்சுக்கோ. என் அன்பு பிள்ளையான நீ எதற்காகவும் கவலைப்பட வேணாம். உன் கையை பிடிச்சிக்கிட்டு இருக்க இந்த சாயப்பா உன்னை அப்படியே வழி நடத்தி வாழ வைப்பேன். உன் மனதில் இருக்கும் வலிகளையும் வேதனைகளையும் போக்கி உனக்கான நல்லதையும் நானே செஞ்சு தருவேன். என்னுடைய அருமையும் பெருமையும் இப்போது உனக்கு தெரியலைனாலும் கூடிய சீக்கிரம் நான் உன் வாழ்க்கையை மாற்றின பிறகு, உனக்கு நல்லது நடந்த பிறகு என்னுடைய முழு மகிமையும் நீ உணர்ந்து கொள்வாய் என் செல்லமே. நீயும் உன்னையே தாழ்வாக நினைத்து கொள்ளாதே, தாழ்த்தி கொள்ளாதே. கூடிய சீக்கிரம் நீ நினைச்சதை விட ஒரு நல்ல வாழ்க்கை சிறப்பாக அமையும் போது, நமக்கு இவ்வளோ திறமை இருக்கா, நமக்கு இதெல்லாம் தெரியுமா, நம்மளா இதை செஞ்சோன்னு நீயே ஆச்சரியப்படும் அளவுக்கு உன் வாழ்க்கை உன்னுடைய செயல்கள் மூலமாகவே சுகமானதாக மாறப்போகுது. நீ ஜெயிக்கிறதுக்கான வெற்றி கதவுகளையும் வெற்றிக்கான வழியையும் இந்த சாயப்பா நான் உருவாக்கிட்டேன். அதனால் இப்போது இன்று உன் வாழ்வில் நடக்கும் அனைத்தையும் அப்படியே ஏற்றுக்கொள். நீ இன்னும் சந்திக்க வேண்டிய சவால்கள் நிறைய இருக்கு. என் பாதங்களை சரணடைஞ்சினா உன்னுடைய பாதி சவால்களை நான் தாங்கிக்கிட்டு மீதியை மட்டும்தான் உனக்கு கொடுப்பேன். இனி எந்த சந்தேகமும் கவலையும் இல்லாத அளவுக்கு உன் வாழ்க்கையை நீ வெற்றிகரமாக வாழ தயாராகு. இன்று முதல் உன்னுடைய எல்லா விருப்பங்களும் நிறைவேறும். உன் வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்கும். உன்னுடைய பிரச்சனைகளிலிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் வலிகளிலிருந்தும் வேதனைகளிலிருந்தும் நான் உனக்கு நிவாரணத்தை கொடுப்பேன். கூடிய சீக்கிரமே உன்னுடைய துன்பங்களும் துயரங்களும் காணாமல் போயிடும் என் செல்லமே. எல்லாமே நடக்க வேண்டிய நேரத்தில் நல்லபடியாக நடக்க தான் போகுது. இப்போதே உனக்கு தப்பாக நடக்கும் விஷயங்களையும் தவறாக நடந்த காரியங்களையும் கூட நான் சரி செய்கிறேன்.
உன் தலைவிதியை மாற்றி எழுதி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எப்போதும் கவலைப்படவே வேணாம். உனக்கான நியாயத்தை யார் மூலமாக எப்படி உன்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும்னு எனக்கு தெரியும். நீ என்ன செஞ்சன்றது இங்கே யாருக்கும் தெரியாது. அதனாலேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் உன்னை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தப்பாக நினைக்கிறவங்களா இருக்காங்க. ஆனால் அடுத்தவங்கள தப்பு சொல்கிறவங்க யாரும் இங்கு சரியானவர்களோ உண்மையானவர்களோ கிடையாது. அதனால் உன்னை பற்றி யார் என்ன சொன்னாலும், குறை செய்தாலும், விமர்சனம் செஞ்சாலும் நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் நீயாகவே இருந்துவிடு. உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை கொடுக்க வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கிறதுக்கான காலம் வந்துடுச்சு. பேரும் புகழும் வெற்றியும் பெற்று நீ சிறப்பாக வாழப்போகிறாய் என் செல்லமே. இந்த உலகத்தை நோக்கி நீ கவனம் செலுத்த வேண்டாம். இந்த உலகத்தை நோக்கி நீ கவனம் செலுத்தினா எல்லாமே உனக்கு ஏமாற்றத்தை மட்டும்தான் தரும். அது உன்னை முன்னேறவும் அனுமதிக்காது. அதுக்கு பதிலாக என்னை நோக்கி வா. நீ விரும்பும் விஷயங்களுக்காக என்னிடம் பிரார்த்தனை செய்யும் போது அது அனைத்தையும் கண்டிப்பா நான் உன் கைகளில் கொடுத்தே தீருவேன். இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வலியும் துன்பமும் உனக்கு தீராததாக மிக பெரும் பிரச்சனையாக தெரிஞ்சாலும் இந்த சாயப்பா நானே அது அத்தனையையும் போக்கி உன் பிரார்த்தனைகளுக்கேற்ற நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பேன். நீ எப்போதும் அவசரப்படாதே. உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுக்க வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கை உனக்கு பிடிச்சது போல மாறும் என் செல்லமே. ரொம்ப நாளாக நீ கேட்டுக்கிட்டு இருந்த விஷயத்தை தான் இப்போது உன் வாழ்க்கையில் மிகச் சிறப்பாக நடத்தி கொடுக்க போகிறேன். நீ கேட்ட எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில் வந்து சேரும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ எப்போதும் மகிழ்ச்சியோடு இருக்கணுன்றது தான் என்னுடைய ஆசை. உன் மகிழ்ச்சியான முகத்தை பார்க்க மட்டும்தான் நான் விரும்புகிறேன். என் மீது அளவற்ற பக்தி கொண்டுள்ள உனக்கு தேவையான அத்தனை சக்திகளையும் நானே கொடுத்து உன் வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்க வைப்பேன். என் அன்பு குழந்தையான நீ நானே என்னிடம் வரவழைத்து கொண்ட செல்ல குழந்தையாகவே இருக்கிறாய். அப்படி இருக்கும்போது நான் எப்படி உன்னை கைவிடுவேன்? தைரியமாக இரு. உற்சாகத்தோடு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என் ஆலயத்துக்கு வந்து போ. இதுவரைக்கும் நீ எதையும் இழந்து விடவில்லை. எல்லாவற்றையும் உனக்காக நான் என் கஜானாவில் பத்திரமாகவே வச்சுருக்கேன். கூடிய சீக்கிரம் நீ ஆசைப்பட்டு கேட்ட அனைத்தையுமே கூட ஆசீர்வதித்து உன் கைகளில் ஒப்படைப்பேன். உன்னை சேர்க்க வேண்டிய இடத்துல பத்திரமா கண்டிப்பாக உயர்வா சேர்த்துருவேன் செல்லவே. உன்னால் எப்போதுமே சமாளிக்க முடிந்தவர்களோடு மட்டுமே நீ வாழ்க்கையை சந்திச்சுக்கிட்டும் சமாளிச்சுக்கிட்டும் இருக்க. ஆனால் இன்னுமே கூட உன்னால் மிகப்பெரிய சவால்களை சந்தித்து வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவுக்கு உயர முடியும். உன் பலம் என்னன்னு இந்த சாயப்பா எனக்கு நல்லா தெரியும். உன் குடும்பத்தில் உள்ளவங்க ஒரு 10 பேர் உறவுகளை சமாளிப்பது ஒன்றும் கஷ்டமே இல்லை. நீ மனசு வச்சினா எல்லாரையும் சந்தித்து சமாளித்து சங்கடங்களை தாண்டி கூட வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். நீ மிகப்பெரிய வெற்றியை பெற்று பெருமகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு இந்த சாயப்பா இன்று முதல் உனக்கு துணையாக உன் கூடவே இருக்க போகிறேன்.